எங்கெல்லாம் மலை கிராமங்கள் இருக்கோ, மலையில சாலை போடுறதாகட்டும், அதாவது மலையில வந்து மரத்தை வெட்டுறது ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. அரசுகளுக்கு பார்த்தீங்கன்னா, அதுவும் கான்ட்ராக்டருக்கு வந்து இந்த ம் மலையில இருக்கிற மரத்தை வெட்டினாதான் சாலை அகலமாக்க முடியும், நல்லா போட முடியும். அப்புறம் அது முனையில பங்கு கடை வரும், அப்புறம் டீ கடை வரும், அதுக்கப்புறம் பில்டிங் வரும், அப்புறம் லாட்ஜ் வரும், அப்புறம் அது ரெசார்ட் ஆகும். இதே வேலை. இதெல்லாம் வந்து பாடம். ஊரா மூட்டை காசுன்றதுனால வந்து தாந்தோணித்தனமா ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. புதிய தலைமைச் செயலகம் கட்டுறதுக்கு இந்த அரசு வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கு. முதலமைச்சருக்கு அதுல வந்து ஈடுபாடு இருக்குன்றது இந்த செய்தி வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. புதுசா செக்ரட்டரியேட் கட்ட பண்ணும்போது அப்புறம் முதலமைச்சர் அவரோட பாஷை என்ன டேஷுக்கு நீங்க அப்போ உங்களோட முதலமைச்சர் அலுவலகத்தை 5.5 கோடியில நீங்க புதுப்பிக்கிறீங்க. அதாவது 5 கோடிக்கும் படம் நடிக்கிற ஹீரோ இருக்கிறாங்க. ஆனா நம்ம 200 கோடி 250 கோடி நடிப்பு அதே தான், உழைப்பு அதே தான். ஆனா ஆசை இவ்வளோ ஆசை. நீங்க கிழிக்கிற கிழிக்கு எதுக்கு இப்ப புது தலைமைச் செயலகம் நான் கேட்கிறேன். என்ன அப்படியே மாற்றம் அப்படியே நிமித்திட்டீங்க இந்த 100 நாள்ல. இன்னொன்று தலைமைச் செயலகம் போது என்ன பண்ணுவாங்க, பெஸ்ட் ஆர்கிடெக்டை கூப்பிடுவாங்க, ராஜஸ்தான் மார்பிள் வைப்பாங்க, அப்புறமா தஞ்சாவூர் இவங்க தான் கட்டினாங்கிறதுக்கான அடையாளம் கிடையாது. அதெல்லாம் நல்லா பெருசு பெருசா இருக்கும். விசில்ஸ் இந்த மாதிரி கூட இருக்கும். அது மூஞ்சி முகப்பு இல்லை விஜய் அண்ணா அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செய்கையாக கூட இருக்கும் பில்டிங்கு. இப்படி அதாவது இந்த சைடு ஜாஸ்தியாகவும் இந்த சைடு கம்மியாகவும் இப்படி இறங்குற மாதிரி கூட வைப்பாங்க டிசைனு. தூய்மை பணியாளர் கூட சிலிண்டர் வாங்க அளவுக்கு முடியாத அளவுக்கு ஒரு சட்டத்தை போட்டு வச்சுக்கிறீங்க. இப்போ இதில் வந்து செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்க, கார் ஓட்டுறவங்க, ஓலா ஓட்டுறவங்க, உபரு, அன்னாட காசி, டெய்லி வேலை பார்க்குறவங்க, பிளம்பரு, கார்பெண்டர்லாம் வருமானம் டு வருமானம் டைட்டாக பார்த்தா எப்படி அந்த திட்டத்தில் வருவாங்க? நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் அன்பு நோக்கத்தின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு கோடிசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு சோகமான செய்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 57 தமிழர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த நேபாள நாட்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் நிகரான மக்கள் காணாமல் போயிருக்கிறாங்கன்னு செய்தி வந்துகிட்டு இருக்கு. பனிச்சரிவு, இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது மனிதர்களுடைய இந்த எத்தனை விதமான படைப்புகளையோ அல்லது வந்து கட்டுமானங்களையோ தகர்த்தெறிஞ்சிற ஒரு நொடியில அப்படிங்கிறதுக்கான காட்சிகளை நீங்களே கூட பார்த்திருப்பீங்க. ரொம்ப ஒரு துயரமான சம்பவம் தான். உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருமே இப்ப அதை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நேபாளத்தை. ஒரு பத்திரிகையாளராக நீங்க தொடர்ச்சியா இயற்கைகள் குறித்தும் இயற்கை சூழல்கள் குறித்தும் பேசிட்டு இருக்கிறோம். மனிதர் இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இந்த சூழலை எப்படி பாக்குறீங்க? கடந்து வர முடியுதா உங்களால? காலையில வந்து ஒரு நேற்று நைட்லேருந்து இது ஓடிட்டுருக்கு. நேற்று சாயந்தரம் இந்த செய்திகள் இது மாதிரி வருது, போனவங்க காணும். ஃபஸ்ட்டு ஏதோ நேபாளத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி, அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 200 இந்தியர்கள் மேலே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்புறம் 100 இந்தியர்கள்ன்றாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்தே ஒரு 57 பேர் போயிருக்காங்க. கும்பகோணத்துலேருந்து போயிருக்காங்க, தஞ்சாவூர்லேருந்து போயிருக்காங்க, காஞ்சிபுரத்துலேருந்து போயிருக்காங்க, கிருஷ்ணகிரியிலேருந்து போயிருக்காங்க, சென்னையிலேருந்து ஒரு 2 பேர், பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு ஃபேமிலி போயிருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள்லேருந்து போயிருக்காங்க. அப்போ இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக வர வர என்னன்னா ஒரு பதற்றம், ஒரு பயம் எல்லாம் வருது. அப்புறம் ஏஜென்சிஸ், வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாமே செய்தி நிறுவனங்கள், அப்புறம் அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் எடுத்து வெளி உலகத்துக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. காலையிலேருந்து தான் நான் அது வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். நியூஸுன்றது நேற்றுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். காலையில் அந்த வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே என்னால் பார்க்க முடியல. ஒரு இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து செய்தியில் போடாமல் இருக்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் வர ஆரம்பிச்சதுன்னா, அதாவது சடலங்கள் வந்து மிதந்து போகிற மாதிரிலாம் வீடியோஸ் இருக்குது. அது நேபாளத்தில் லோக்கலில் எடுத்து வச்சுருக்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இராணுவ வீரர்கள் இந்த எல்லை பாதுகாப்பில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க அடித்து போயிருக்காங்க. அதாவது உங்களுக்கு பேராமிலிட்ரி ஃபோர்ஸில் வேலை செய்கிறவங்க அடித்து போயிருக்காங்க. சுங்கவரி வசூல் பண்ணிப்பாங்க இல்லைங்களா, அந்த டால்லாம் தூக்கி எறியப்பட்டிருக்கு. அதாவது அடையாளமே இல்லை. ஒரு பாலம் அப்படியே கடந்து போகுது அப்படின்னா எப்படி நீங்க புரிஞ்சுக்கங்க. காலையில ஒரு நண்பர் வெங்கட்ராமன் சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் இருக்காரு. அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க போயிருக்கிறாங்க. அவர் வந்து ஆக்சுவலா ஃபோன் பண்ணி காலைல பேசிட்டு இருக்கும்போது வண்டியில போறாங்களாம். கண்ணெதிரில் வந்து பாலம் வந்து இதாகுது. அப்ப ஜஸ்ட் மிஸ்ஸில் தாண்டி போயிட்டு வண்டியை நிறுத்தவும் முடியாம அந்த தப்பிச்சு ஓடுறவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும், அந்த மாதிரி போகிறாங்க. அதாவது ஒரு 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 பிரச்சனை, எந்த உதவியும் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையிலலாம் நிறைய பேர் கண்ணெதிரில் பார்த்துருக்காங்க. அப்போது இது இந்த மாதிரி ஒரு கோர விஷயத்துலேருந்து இவங்கெல்லாம் இறந்தவங்க இறந்துடுறாங்க. அவங்களால ஏற்பட்ட பாதிப்பு மற்ற குடும்பத்துக்கு அதை எப்படி தாங்கிக்க போகிறாங்கன்னு தெரியல. வேற ஒரு காட்சியில் வந்து ஒருத்தர் வந்து அம்மானு சேவ் பண்ணி வச்சு திரும்பி திரும்பி அடிக்கிறாரு. அவங்க அம்மா ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருக்குது, அவரால் பேச முடியல.
அப்போ அந்த ஒரு 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 பெரிய சிக்கல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கோம். தஞ்சாவூர் சைடு, கும்பகோணம் சைடுலலாம் கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன்ஸ் போகுது. அவங்க மத்திய பேரிடருக்கு பேசிட்டு இருக்காங்க. எதுவும் நல்லபடியா எல்லாம் நல்லபடியா போகணும். நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து இயற்கையை வேண்டிக்குவோம். அது இதுல என்ன வேடிக்கைன்னா, இயற்கை மீது கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை இல்லாம இந்த ஆத்தோரத்துல கட்டடம் கட்டுறது, ஒரு இடம் வந்து மலை பிரதேசத்துல அவ்வளவு கட்டடங்களை ஏத்துறது, இதனால வந்து பாதிப்பு வந்து இன்னும் பல மடங்கு ஆகுது. இப்போ உங்களுக்கு ஜப்பான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சுனாமின்றது ஒரு வாட்டி அவங்கள அடிச்ச உடனே சரி இனிமேல்ட்டு சுனாமி எப்போ வேணா வரும், இல்லை அடிக்கடி வரும், அதுக்கேற்ற மாதிரி கட்டடங்கள், அதுக்கேற்ற மாதிரி கட்டையில வச்சு கட்டடத்தை கட்டும், சரிஞ்சதுன்னா கூட பிரச்சனை. இங்க என்னன்னா ஒரு சைடு இயற்கை மூலமா பாதிப்பு, இன்னொரு சைடு இந்த கட்டட இடிபாடுகள்ல பாதிப்பு. அப்போ இங்க வந்து நம்ம புரிஞ்சு கொள்றது ரொம்ப அதிகமா இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஆராய்ச்சியாளர்களுமே வந்து இது வந்து ஒரு வகையில மிரட்டி இருக்கு. என்னன்னா பெரிசா வந்து மழை வந்து அங்க எதுவும் பெய்யப்படலை. ரசுவான்ற அந்த மாவட்ட எல்லையோரத்துல பெருசா மழை எதுவும் பெய்யல. அப்போ மழை பெய்யாம எப்படி வந்து இவ்வளவு தண்ணி வருது, எங்க இருந்து வந்துச்சு? அதாவது கேட்ச்மெண்ட் ஏரியா இருக்கும், மழை எந்த இடத்துல பெஞ்சா அது எந்த ஆத்துல வரும், எங்க தண்ணி ஏறும் கொள்ளணும், ஒரு 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 முன்னறிவிப்பு அது மாதிரி இருக்கும். அப்போ இதுல கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, நிலநடுக்கத்துல ஏதோ இடத்துல ஒரு ஏரி உடைஞ்சிருக்கு, மலையில நீர்த்தேக்கம் உடைஞ்சிருக்கும். அப்ப இந்த நீர்த்தேக்கம் உடைஞ்சதுனால அந்த தண்ணி பிளஸ் அந்த நிலநடுக்கத்து பனிப்பாறை சரிவு எல்லாம் சேர்ந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஆரம்ப கட்டத்துல தெரிய வருது. இது எங்க போய் நிக்குது அப்படின்றது தெரியல. இப்போ இதை தாண்டி வந்து அந்த தண்ணி அந்த கழிவு எல்லாமே வந்து இப்போ நம்ம பீகார்ல வந்துட்டு இருக்கு. அது வந்து உங்களுக்கு கோசி ஆறுன்னு சொல்லுவோம். அது ஒரே ஆறு தான். அது நேபாளத்துல இருக்கு, பீகாருக்குள்ள வருது அதே ஆறு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனா பார்டர் டிபெட் அந்த இடத்துலையுமே வந்து டேமேஜஸ் இருக்கா என்ன ஏதுன்றது தெரியல. இப்போதைக்கு வெறும் நேபாள வண்டி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இது நிலநடுக்கத்தினால வந்தது அப்படின்னா வேற சில எதனா பாதிப்புகள் வந்திருக்கா, இல்லை அது வந்து மலை கிராமங்கள் எப்படி அது தாக்குதல் கொண்டு வரும்ன்றதெல்லாம் இருக்கு. பட் இதில் என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ இன்னொன்று ஒரு பயம் ஒன்று வருது. என்னன்னா ஃபோன் ட்ரை பண்ணுறாங்க ரீச்சபிள். பொதுவாக என்ன ஆகும்னா இந்த மாதிரி நிலநடுக்கம் வரும்போது இந்த செல்ஃபோன் டவர்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும் அங்கே இருக்கிறது. இப்போ செல்ஃபோன் டவர்ஸ் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா வந்து அங்கே வந்து செல்ஃபோன் வேலை செய்யாது, உங்களுக்கு நெட்டு ஃபோனே போகாது. அப்போ இன்டர்நெட்டோ வாட்ஸ்அப்போ எதுவுமே வேலை செய்யாது. ரெண்டாவது வந்து நிறைய இடத்துல பவர் கட் ஆகிருக்கும். இப்போ பவர் கட் ஆகிருக்கும் போது பவர் ரெஸ்டோர் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றது நமக்கு தெரியாது. அந்த பவர் ரெஸ்டோர் ஆகிறதுக்கு பல நாட்கள் ஆகும். அப்போது அதுக்கப்புறம் தான் செல்ஃபோன் சிக்னல் பிக்கப் ஆகும். ஸோ ஆபத்து இருக்காது, அவங்க ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருப்பாங்க. பாதுகாப்பான இடத்துல இருந்து தகவல் சொல்றதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு. நிறைய தமிழர்கள் இந்தியர்கள் நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு அவங்க வந்து அவங்க ஃபேமிலியை வந்து உடனே தொடர்பு கொள்வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வேண்டிக்குவோம் இந்த நேரத்துல. இன்னொன்று இதுல ரொம்ப கோடிட்டு கவனிக்க வேண்டியது, நேபாளத்துக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. கிட்டத்தட்ட அவங்களோட 12-14% தண்ணி உற்பத்தி, அதாவது மின்சார உற்பத்தி வந்து இந்த ஒரு பேரிடர்னால அது வந்து பாதிப்புக்குள்ளா இருக்கு. அதனால வந்து நேபாளத்துல ஒரு 30-40% இடத்துல வந்து கரண்ட் துண்டிக்கப்படுறதுக்கு உண்டான பிரச்சனைகள் இருக்கு. அப்ப என்னன்னா இப்போ இராணுவத்தால அவங்க நெருங்கப்பட்டு முகாம்களுக்கு தள்ளுறாங்க. இந்த முகாம்லயுமே வந்து போதிய கரண்ட் இருக்கா, அவங்களுக்கு வசதிகள் இருக்கா அப்படின்றது தெரியாது. இப்போ அங்க இருந்து அப்புறம் ஹெலிகாப்டர்லாம் ப்ரெஷர் பண்றாங்க, ஹெலிகாப்டர் சர்வீஸ் போகுது, சாப்பர் போய், ஆனா லேண்டிங் பண்றதுக்கு இடம் இல்லை. அப்போ வட்டையிட்டு சுத்திட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. பாடிஸை பார்க்கறதா சொல்றாங்க அந்த ஆர்மியில. அவங்க வந்து அவங்க ஹை கமாண்டுக்கு நிறைய பேர் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 5000 பேருக்கு மேல வந்து பாதிப்புக்குள்ளாயிருப்பாங்க, நேராகவும் மறைமுகமாகவும். உயிர் பலி அப்படின்னு எடுத்துக்கும் போது மினிமம் வந்து ஒரு ஒரு 500 தாண்டணும் பயப்படுறாங்க. இன்னும் ஒரு 500 பேரோட நிலைமை என்ன அப்படின்னு நேரடியா ஒரு 1000 பேர் வந்து ஒரு ஒரு பாதிப்பு. 5000 பேருன்றது வந்து கடை போயிருக்கு, வாழ்வாதாரம் போயிருக்கு, வீடு போயிருக்குது. இன்னும் எவ்வளோ பேர் எங்கெங்கே மிஸ்ஸிங்ன்றது தெரியல. இப்போ நம்ம ஊர்லேயும் நிறைய மலை இருக்கு, இமயமலை இருக்கு, இங்கே நமக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. தொடர்ந்து வயநாடுல இந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஊட்டியிலேயே இந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னன்னா இமயமலையோட பார்க்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலை கொஞ்சம் கம்பீரமான ஒரு ஒரு சாலிட் டென்ஸ் ஜாஸ்தி. அவங்களது வந்து வந்து பாறைகள் வந்து உருண்டு ஓடுறதுக்கோ இல்லை மலை வந்து வெடிப்பு வர்றதுக்கு அந்த நிலச்சரிக்கலுக்கு வந்து அதிகமாக இருக்கு. ஏன்னா அது வயசு கம்மி, இதோட வயது வந்து கூட.
அந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால வந்து நம்ம இங்க இப்ப கட்டடம் கட்டிக்கலாமா, 3 மாடு கட்டலாமா, 3 மாடு போலாமா, டைல்ஸ் ஒட்டி கிரானைட் போட்டுக்கலாமா அப்படின்னு அந்த பைத்தியக்காரத்தனம் இல்ல. எந்த அளவுக்கு இயற்கையோட ஒத்து போறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா ஒரு ஒரு நொடியில நம்மலாம் வந்து ஒரு ஒரு பொருளே கிடையாது. ஒரு மண்ணு கொசு நம்ம கூட கிடையாது நம்ம அவங்க நம்ம முன்னாடி. மண்ணோட மண்ணாக்கிட்டு போயிட்டே இருக்கோம் அது பாட்டுன்னு. இந்த தண்ணி வர வேகத்துக்கும் நீங்க உசைன் போல்ட்டே வச்சு ஓடுனாலும் அது மேட்ச் பண்ண முடியாது. இது வந்து ஏதோ ஆறு வெடிச்சு போன மாதிரிலாம் இல்லை. இது ஒரு சுனாமி. மலையில வந்த சுனாமி போலதான் அது ஒரு அவ்வளவு பெரிய காட்சி. கட்டிடம் வந்து அந்த ஒட்டுமொத்த ஆற்று வெள்ளத்துல மூழ்குதுன்னு ஒட்டுமொத்தமாவே சரியுது. நம்ம திருவண்ணாமலையில பார்த்தோம். 3,00,000 கன அடி ஊர் உள்ள கிருஷ்ணகிரியில வந்து திருவண்ணாமலையில வந்தப்ப என்ன ஆச்சு, 57,000 கன அடி தாங்குற பாலம் காணா போச்சுன்னு. அது இதோட ஒப்பிடும்போது இதெல்லாம் அது அது வந்து பெருசு. அப்போ இந்த இந்த ஆத்தை குறுக்குறது, ஆத்துக்கு மேல இந்த மெட்ரோ ட்ரெயின் போடுறது, ஆத்தை சுருக்கி பிரிட்ஜு கட்டுறது, இதெல்லாம் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க கான்ட்ராக்டருக்காக வேண்டி. கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ வந்து ஒரு ஆறுக்குன்னு ஒரு ஒரு அகலம் இருக்குன்னா அந்த தண்ணி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது போறதுக்கு உண்டான வழி இருக்கு பாருங்க. இப்போ நிறைய நேரத்துல இயற்கை சம்பந்தமா நம்ம பேசினா அதை நிறைய பேர் பாக்குறது கூட கிடையாது. இப்ப இப்ப இது கூட என்னன்னா மனிதர்களுக்கு இப்படி ஆகி போச்சே, நம்ம இனத்துக்கு இப்படி ஆகி போச்சேன்னு அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு இதுலதான் வந்து சுயநலமும் அதுல இருக்கு. சுயநலத்துலதான் அதை இருக்கு, பாக்குறது உண்மைதான். பதறது. மத்தபடி அதோடைய ஆபத்தை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இயற்கையோட போய் இந்த மாதிரி நம்ம விளையாட மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு அந்த ஒரு 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 ஆறு இருக்கு, ஆறுல இருந்து அந்த சைடு 100 அடிக்கு கட்டடம் இருக்கக்கூடாது, இந்த சைடு 100 அடிக்கு கட்டடம் இருக்கக்கூடாதுன்னா ஒண்ணு ஆறு வந்து அந்த நேரத்துல இருக்கும் அந்த மரம் செடி கொடி இல்ல மலையை வந்து கடந்து போயிடும். அப்ப நமக்கு கட்டடம் கட்டி அதுல ரெசார்ட், அதுல பில்டிங்கு, அதுல கோயில் குளம் அதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்ணும்போது தான் இந்த சிக்கல் அதிகமா மாட்டிக்குது. இப்ப பாலம் வந்து ஒரு ஒரு மலையில இருந்து ஒரு மலை தாண்டறதுக்கு போட்டு இருக்கு, அந்த பாலமே அடிச்சு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இப்ப பாலம் அடிச்சுட்டு போகுதுன்னா ஓகே, ஏன்னா பாலம்ன்றது வந்து நம்ம போறதுக்கு போடுறது, அது ஒரு அத்தியாவசியம். கட்டடங்களை அனுமதி கொடுக்கறதுன்றது, அதாவது மலைன்றது எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். இப்போ நேபாளத்துல நடக்கிறது, கேரளால நடக்கிறது நாளைக்கு தமிழ்நாட்டுக்கும் நடக்கும். அதனால இந்த எங்கெல்லாம் மலை கிராமங்கள் இருக்கோ மலையில சாலை போடுறதாகட்டும், அதாவது மலையில வந்து மரத்தை வெட்டுறது ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. அரசுகளுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் கான்ட்ராக்டருக்கு வந்து இந்த மலையில இருக்கிற மரத்தை வெட்டினாதான் சாலை அகலமாக்க முடியும், நல்லா போட முடியும். அப்புறம் அது முனையில பங்கு கடை வரும், அப்புறம் டீ கடை வரும், அதுக்கப்புறம் பில்டிங் வரும், அப்புறம் லாட்ஜி வரும், அப்புறம் அது ரெசார்ட் ஆகும். இதே வேலை. இதெல்லாம் வந்து பாடம் எவ்வளோ கற்றுக்க போகிறாங்கன்றது பார்க்கணும். மற்றபடி நாளைக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்துடும். அதிகப்படியான மக்கள் வந்து இதில் பிழைத்து கொள்வாங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு சமிக்கைகள் வெளிப்படுகிறது. மனித இனத்திற்கே ஒரு பாடம் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலி இந்த விஷயம். இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா பலவிதமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல குறிப்பாக சட்டமன்றத்துக்கு வெளியில சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேட்டூர் விவகாரம் தொடர்பா வாய் திறக்கவே இல்லை. காவிரில இருந்து தண்ணி வர மாட்டேங்குது, என்னென்னலாம் பண்ண போறான்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். மேட்டூரில் வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கரங்களால் மேட்டூர் என்ன திறக்கப்பட போகுது அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாக இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? ஓரளவு ஹாப்பியா உங்களுக்கு? இல்லை, நம்ம ஹாப்பி. என்னைக்கு மேட்டூர் திறந்தாலும் சந்தோஷம் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. 3 மாதத்துக்கு முன்னாடி திறக்க வேண்டிய மேட்டூர் 3 மாதம் கழிச்சு திறக்க போகிறாங்க. அதாவது ஜூனில் திறக்க வேண்டியது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் போயிடுச்சு, செப்டம்பர். அப்போ வந்து ஒரு போகம் என்பது போயிடுச்சு, குருவை என்பது இந்த வாட்டி வந்து இல்லை, முடிஞ்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் பேர் பயிர் பண்ணி அதை வச்சிருந்தா திடீர்னு ஒரு மழை வந்து நெல் நிறைய இடத்துல நனைஞ்சு போச்சு. அப்போ தண்ணியும் திறந்து உள்ள அந்த நெல்லை தேக்கி வைக்கிறதுக்கு கிடங்குகளும் இல்லை, குடவனும் கட்டல. அப்போ சிறப்பு. செப்டம்பர்ல திறந்து விடுற தண்ணி வந்து உங்களுக்கு நமக்கு வந்து ஜனவரிக்கு பயன்படும். இப்போ செப்டம்பர்ல திறந்து விடுறாங்கன்னா வந்து உங்களுக்கு அக்டோபர் நவம்பர்ல மழை இருக்கு நமக்கு இருக்கு. இந்த தண்ணி ப்ளஸ் அது சேர்ந்து பொங்கல் போகத்துக்கு நமக்கு வந்து ஓரளவுக்கு டிசம்பர் பொங்கலுக்கு விவசாயிகளுக்கு வந்து ஒரு 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 நற்செய்தி வரும். அதுதான் அதுல புரிஞ்சுக்கணும். இப்பயாச்சும் அதாவது இதை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி அதாவது அந்த சிந்தனை என்பது, சிந்திக்கிற தன்மை என்பது இந்த அரசுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ செப்டம்பர்ல வந்துட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்கா திறந்துருவாங்க. அது ஏன் அப்படின்னா வந்து நமக்கு நம்ம மழை இருக்கு. இப்போ கர்நாடகத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு ஒரு தண்ணி வந்திருக்கு. அது கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு 50 விழுக்காடு தாண்டி ஒரு கெப்பாசிட்டி ஏறிச்சு. ப்ளஸ் நம்மளோட மழை இருக்கணும் போது செப்டம்பர்ல கொஞ்சம் தைரியமா திறப்பாங்க. அதனால ஜனவரிக்கு பிரச்சனை இருக்காது, வர டிசம்பர் ஜனவரிக்கு பிரச்சனை இருக்கு. முதலமைச்சருடைய பல திட்டங்கள்ல இப்ப அண்மையில கேள்விப்பட்ட இன்னொரு திட்டமும் நான் கேள்விப்பட்டேன். புதிய அமைச்சரவை திறப்பதற்கான சில வேலைகள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான திட்டங்களும் தலைமைச் செயலகம், புதிய தலைமைச் செயலகம். சோ நியூ செக்ரட்டரியேட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே முயற்சி பண்ண விஷயம் தான் அது. அதை தாவேக அரசு முயற்சி பண்ணுதா? அது ஒரு பொறுப்பே இல்லாத ஒரு தன்மையை வந்து நான் இந்த அரசு கிட்ட பாக்குறேன், தொடர்ந்து பாக்குறேன். அதாவது ஊராமுட்ட காசுன்றதுனால வந்து தாந்தோணித்தனமா ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க.
புதிய தலைமைச் செயலகம் கட்டுறதுக்கு இந்த அரசு வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கு. முதலமைச்சருக்கு அதுல வந்து ஈடுபாடு இருக்குன்றது இந்த செய்தி வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இப்போ இன்னைக்கு திரும்பவும் இந்த செய்தி வந்து இன்னும் ஆதாரபூர்வமா வருது. டிடி நெக்ஸ்ட் பத்திரிகையில இன்னைக்கு அது செய்தியா வந்திருக்கு. பாலசுப்ரமணியம் சொல்லிட்டு ஒரு மூத்த பத்திரிகையாளர் அது எழுதியிருக்காரு அந்த செய்தி. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து பட்டினப்பாக்கத்துல இடம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. பட்டினப்பாக்கத்துல பட்டினப்பாக்கத்துல ஓகே. அப்போ கடற்கரை பக்கத்துல பட்டினப்பாக்கத்துல எங்கன்னா இடம் இருக்கான்னு பாக்குறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து சென்னை ரேஸ் கோர்ஸ் இடம் இருக்கு. இந்த ரேஸ் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது நிறைய வருஷம் லீஸ்ல இருந்தது. கிண்டி ரேஸ் இது ஆமா இப்ப அவரு வித்துட்டாங்க. ஐயா ஐயா எம்.ஏ.எம். ராமசாமி அவரோட கட்டுப்பாட்டுல இருந்தது. இந்த குதிரை பந்தயம் அது இதெல்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த லீஸ் ஒப்பந்தம் முடிஞ்சு அது வந்து ஆயிடுச்சு. என்னன்னா வெள்ளப்பெருக்கு வருது. அப்ப வந்து அந்த சைடு வந்து தண்ணிய திறந்து விடாம அவங்க வந்து தேங்கி இருந்தது. அப்புறம் உடைச்சு விட்டோன்னா அது ஃபுல்லா ராஜ்பவன் அங்க இங்கெல்லாம் வந்து வேளச்சேரி எல்லாம் வெள்ளமாச்சுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது. அப்போ அரசுக்கும் கிண்டி ரேஸ் கோர்ஸ் நிறுவனத்துக்கும் அப்புறம் அந்த லைசன்ஸ் கீசன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அவங்க என்ன பண்றாங்க, கோர்ட்ல சேலஞ்ச் பண்றாங்க. கோர்ட்ல அது ரொம்ப நாள் ஆல்ரெடி பஞ்சாயத்து இருந்தது. அப்புறம் அந்த இடத்த எடுத்து அது உள்ள வந்து நீர்நிலைகள் நாங்க உருவாக்க போறோம். அது உள்ளே வந்து குட்டை ஏரி எல்லாம் நாங்க தூர்வாரி அதுல படகு விட போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில முடிவெல்லாம் வந்து திமுக ஆட்சியில அது பேசப்பட்டது. அதற்குண்டான வேலைகளும் அவங்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஆட்சி மாற்றம் இப்ப வந்திருக்குங்க. இப்ப என்னன்னா அந்த இடம் வந்து கண்ணு பொறுக்கல. அதுல வந்து செக்ரட்டரியேட் கட்டிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். புதுசா செக்ரட்டரியேட் கட்ட பண்ணும்போது அப்புறம் முதலமைச்சர் அவரோட பாஷை என்ன டேஷுக்கு நீங்க அப்போ உங்களோட முதலமைச்சர் அலுவலகத்தை 5.5 கோடியில நீங்க புதுப்பிக்கிறீங்க. புதுசா தலைமைச் செயலகம் கட்டும் போது அங்க என்ன பண்ண போறீங்க, முதல்வருக்குன்னு திருப்பி நல்லா பிரம்மாண்டமா எல்லாம் பண்ணுவீங்க. அங்க ஒரு 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 கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு உண்டானதெல்லாம் பண்ண போறீங்க. உங்களுக்கு எவ்வளவுதான் இடம் வேணும் இல்ல எவ்வளவுதான் வீடு வேணும். அவமே 2 பெட்ரூம் வீடு இல்லாம வாடகைக்கு வீடு கிடைக்காம சொந்தமா வீடு வாங்கினா ஜென்மத்துக்கும் லோனை கட்டி நாசமா போயிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. அதாவது என்னன்னா இப்ப ஒரு தலைமைச் செயலகம் கட்டினா கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற மதிப்புல வந்து இடம் வந்து அந்த இடத்தோட மதிப்பு வந்து ஒரு 2000 கோடி ரூபாய் இடம். அவ்வளோ மதிப்பு இருந்தாதான் சென்னையில வந்து முடியும். ஆமா. அதாவது நீங்க வந்து ஏதோ அப்படி கட்ட முடியாது இல்லையா. ஒரு ஒரு கிரவுண்டுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படும். அந்த கிரவுண்டு அதாவது ஒரு ஃபுட்பால் கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஃபுட்பால் கிரவுண்டோ கிரிக்கெட் கிரவுண்டுக்கு தேவைப்படுற அளவுக்கு இடம் தேவைப்படும். இல்ல ஒரு ஒரு 2 பெரிய கல்யாண மண்டபம் மனசுல வச்சுக்கோங்களேன். இப்ப ஸ்ரீவாரி அதுல வந்து ஒரு ஒரு 1000 கார் நிற்கும். இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு 2000 கட்சிக்காரங்க 2000 கல்யாண நிகழ்ச்சிக்கு வரும். அந்த மாதிரி ஒரு 2 பெரிய மண்டபம்னா தேவை. அதுவே பத்துமா தெரியாது. பண்ணி அதை பல அடுக்கு கட்டணும். அதுல வந்து கார் விடுறதுக்கு வந்து மல்டி லெவல் பார்க்கிங்லாம் கட்டி குறைஞ்சபட்சம் நீங்க வந்து 234 எம்எல்ஏ அதிகாரிகள் வந்து ஒரு 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 33 துறைக்கு ஒரு ஒரு எப்படி பார்த்தா ஒரு துறைக்கு 100 பேர்னா கூட 2000 பேர் 3000 பேர் செக்ரட்டரியேட்டுக்கு டெய்லி வரணும். அரசியல்வாதிகள் ஒரு ஒரு 1000 பேர் வருவாங்க போவாங்க. பொதுமக்கள் ஒரு ஒரு 1000 பேர்னா 5000 பேர் வந்து போற அளவுக்கு வசதி இடம் வேணும். அப்ப எவ்வளவு இடம் வேணும். ஆமா இவ்வளவு இடம் இப்ப இருக்கு. இது பத்தலையாமா. உங்களுக்கு இன்னும் எவ்வளவுதான் வேணும் உங்களுக்கு. இது இது பத்தல இது பத்தல இன்னும் பெருசா இன்னும் பெருசா. அதாவது 5 கோடிக்கும் படம் நடிக்கிற ஹீரோ இருக்கிறாங்க. ஆனா நம்ம 200 கோடி 250 கோடி நடிப்பு அதேதான், உழைப்பு அதேதான். ஆனா ஆசை இவ்வளவு ஆசை. அதனாலதான் இந்த மாதிரியான புத்தி எல்லாம் வருது. இல்ல போன முறையே கலைஞர் ஐயா கூட முயற்சி பண்ணாங்க தானே. நம்ம கலைஞர் வந்து முயற்சி பண்ணாரு. அன்னைக்குமே நான் வந்து அதை பாராட்டி பேசல. ஓகே இருக்கிற தலைமை செயலகத்துல இடத்தை அட்ஜஸ்ட் பண்ணின்னு போங்க அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். வீண் செலவுன்றீங்க. தண்ட செலவு. வீண் செலவுன்றது நாகரிகமான வார்த்தை. தண்ட செலவு. நீங்க கிழிக்கிற கிழிக்கு எதுக்கு இப்ப புது தலைமைச் செயலகம் நான் கேட்கிறேன். என்ன அப்படியே மாற்றம் அப்படியே நிமித்திட்டீங்க இந்த 100 நாள்ல. இந்த கேள்வி திமுகவுக்கும் பொருந்தும் அதிமுகவுக்கும் பொருந்தும். அதாவது என்னன்னா கை படபடன்னு எங்கன்னா எதனா கட்டியே ஆகணும். இப்போ கட்டுறதுக்கு இப்ப 2000 கோடி இடம் தேவைப்படும். அது அந்த இடம் கட்டுற பில்டிங் எவ்வளவு கோடி. பில்டிங் எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 கோடி கம்மி இல்லாம கட்ட முடியாது. முதலமைச்சர் தம்த அலுவலகத்துக்கே 5.5 கோடினா 5000 பேர் வந்து போற அளவுக்கு வசதி. எப்படி பார்த்தாலும் வந்து 1000 கோடி கம்மின்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு அது நீங்க கிரானைட் எல்லாம் போட்டு எழுச்சிங்கன்னா இன்னும் சேர்க்கலாம். இப்போ ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டினாலுமே 500 கோடி ஆயிடுது. 1000 கோடின்றது நான் சும்மா கம்மியா சொல்றேன். ஓகே இப்போ முதலமைச்சருக்கு வந்து ஏசி எல்லாம் போட்டு வெண்ட் எல்லாம் வச்சு பண்ணணும்னா 2000 கோடி கூட ஆகும். இப்போ எய்ம்ஸ் கட்டுறதுக்கு ஆகிற காசு இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி 2 மடங்கு ஆகும். இன்னொன்று தலைமைச் செயலகம் போது என்ன பண்ணுவாங்க, பெஸ்ட் ஆர்கிடெக்டை கூப்பிடுவாங்க, ராஜஸ்தான் மார்பிள் வைப்பாங்க, அப்புறமா தஞ்சாவூர் இவங்க தான் கட்டினாங்கிறதுக்கான அடையாளம் கிடையாது. அதெல்லாம் நல்லா பெருசு பெருசா இருக்கும். விசில்ஸ் இந்த மாதிரி கூட இருக்கும். அது மூஞ்சி முகப்பு இல்ல விஜய் அண்ணா அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செய்கையா கூட இருக்கும். பில்டிங்கு இப்படி இப்படி அதாவது இந்த சைடு ஜாஸ்தியாகவும் இந்த சைடு கம்மியாகவும் இப்படி இறங்குற மாதிரி கூட வைப்பாங்க டிசைனு. கால கொடுமை யாரு கேட்கறது.
யார் அப்பா வீட்டு காசுன்னு கேட்கிறேன் நான். இப்ப அதாவது என்ன இவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா, அந்த இடம் இப்ப இருக்க இடம் ராணுவத்துக்கிட்ட இருக்காமா, அதனால ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்கனால அங்க இட பற்றாக்குறை இருக்கு. இன்னொன்னு அது வந்து ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அது அப்படிங்கிற ஒரு உணர்வையும் சொல்றாங்க. சரி, ஆங்கிலேயரால கட்டப்பட்டது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. ஆங்கிலேயர் தான் வந்து காவல்துறைன்னு ஒண்ணு விஷயத்த நமக்கு வந்து உருவாக்கி கொடுத்துட்டு போட்டாங்க. எதுக்கு அந்த காவல்துறை விஷயம்ங்கிறீங்க? நீங்களாம் நான் மன்னர் பரம்பரையா? வந்த போதே அப்பவே வந்து கான்வாயில போயிருந்தீங்களா? இல்ல குயின் எலிசபெத் வம்சாவளியா? எதுக்கு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கான்வாயில போறீங்க? எதுக்கு உங்களுக்கு சல்யூட் வச்சிருந்தாங்க? அன்னைக்கு ராஜராஜ சோழன்லாம் வந்து இந்த மாதிரி பரேடு, பீச்சே முட்டு, ரிப்பப்ளிக் டே அதெல்லாம் வச்சு கொடியெல்லாம் ஏத்திருந்தாங்களா? அதெல்லாம் வெள்ளக்காரங்க பீரியட்ல வந்தது தானே. அப்ப இது எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எதுக்கு இதை பேசிட்டு இருக்கீங்க? ஆங்கிலம் இருமொழி கொள்கை. ஆங்கிலம் யார் குத்துறது நமக்கு? வெள்ளக்காரங்க தான் கொடுத்தாங்க. எத்துருவோமா? ஆங்கிலமே இல்லாம பண்றோமா? ஆங்கிலத்துக்கு ஹிந்திக்கு போட்டுருவோமா? அமித்ஷாவோட இன்னும் நல்லா நெருக்கமாயிருவோம். அதெல்லாம் ஏமாத்து வேலை. யாரை ஏமாத்துறதுக்கு பண்றது? அதனால வந்து தண்ட செலவு பண்றதுன்னா தாவேக அரசு ரெடியா இருக்குது. எப்போ எந்த தண்ட செலவு பண்ணலாம், எப்படி மக்கள் பணத்தை விரயமாக்கலாம், காரு கொடுக்கணும் எம்எல்ஏக்கு. இப்போ வந்து அமைச்சர்களுக்கு அந்த தலைமைச் செயலகம் புதுசா கட்டணும். சரி, தலைமைச் செயலகத்துக்கு வரவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி மக்களுக்கு தீர்ப்பு கொடுக்கணுமா, இல்ல புதுசு புதுசா பில்டிங் கட்டின்னு போனோமா? தீர்வு தான் முக்கியம். இப்போ நாமக்கல் கவிஞர் மாளிகை இருக்குது, அதுல வேணும்னா இன்னும் ஒரு 2 டிபார்ட்மெண்ட் 3 டிபார்ட்மெண்ட்டை தூக்கி நீங்க வேற எங்கன்னா போட்டுக்கோங்க. கலைவாணர் அரங்கம் அவ்வளவு பெருசாகுது, போதும் வாடகை விட்டு நம்ம அப்படியே வசூல் பண்ணிது. பாதி டிபார்ட்மெண்ட்டை கலைவாணர் அரங்கம் அமைச்சிருங்க, பாதி தலைமைச் செயலகத்துல இல்ல முக்கியமானது எது எது இருக்கோ அதெல்லாம் கலைவாணர் அரங்கம் அமைச்சிருங்க. முடிஞ்சு போச்சு. உகான்னு நல்லா ஜாலியா மங்களம் பாடுங்க, பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, புரோகிதம் பண்ணுங்க, ஜோசிதரை கூப்பிட்டு ஜோசியம் பாருங்க. யாரு உங்களுக்கு கேட்க போறா? எதுக்கு மக்கள் ஏங்க 10 லட்சம் கோடி கடன் இருக்கும்போது ஒரு 2000 3000 கோடியில வந்து நம்ம செலவு பண்ணி கட்டடம் கட்ட போறோம். இப்போ ஒருவேளை இடம் பத்தல, பக்கத்துல இருந்து இடத்த கையகப்படுத்த போறீங்கன்னா, இப்போ அதாவது என்னன்னா மீனவர்கள்லாம் வந்து கடலுக்கிட்ட இருக்கக்கூடாது. அவங்க வந்து குப்பை போடுறாங்க, கழிவு நீரை விடுறாங்க, கடலை கடல் வந்து மாசுபடுது. அசுத்தம் செய்யறாங்க. ஆனா வந்து நீங்க வந்து பட்டினப்பாக்கம் கடல் ஓரத்துல வந்து கட்டடம் கட்டலாம். என்னன்னா அந்த பைத்தியக்காரங்க அந்த யாரோ சொல்லிருப்பாங்க போல, அது கடலை பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. கடலை பார்த்தா இப்பதான் நேபாளத்துல பார்த்தோம், ஆத்த பார்த்த மாதிரி இருந்து என்ன ஆச்சுன்னு. சாப்பிட்டு போயிரு. நாளைக்கு சுனாமி வந்ததுன்னா என்ன பண்ணும்? கிள்ளி முத்தம் குத்துட்டு போகுமா சுனாமி? எம்எல்ஏ அமைச்சர்கள் தான் காலி ஆயிருவாங்க போல இருக்கு. இல்ல வந்து டெல்லி எல்லா நாளும் போக மாட்டாங்கல்ல, தகவல் தெரிஞ்சோன்னு வேக வேகமா வண்டி எடுத்துன்னு ஓடி போயிடுவாங்க. ஏங்க அதாவதுங்க, நீங்க பீச் ரோடுக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா முந்த காலத்துல எல்லாம் கட்டடமே கிடையாது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கட்டடங்கள் கிடையாது. இதெல்லாம் வந்து அதிகாரிகள் துஷ்பிரயோகம் பண்ணி பண்ணி அங்கெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் உருவாக்கி கொண்டு வந்த நகரங்கள் நிறைய இருக்கு. நீங்க பழைய டேட்டா எடுத்து பார்க்க சொல்லுங்க. வெள்ளக்காரன் பீரியட்னு சொல்லுவாங்க. கடலுக்கு இந்த சைடு வந்து கட்டடங்கள் கிடையாது, வெறும் மீனவர்கள் வந்து குடிசைதான் இருந்துச்சு, கட்டடங்களே கிடையாது. இப்போ அவ்வளவு கட்டடம் வருதாங்க. போதா குறைக்கு இப்ப நீங்க வந்து பட்டினப்பாக்கத்துல போயிட்டு தலைமைச் செயலகத்தை வேற கட்ட போறேன்றீங்க. சோ பட்டினப்பாக்கம் ஒண்ணு. ரெண்டாவது அந்த கிண்டி எஸ்டேட், அது ரேஸ் கோர்ஸ் தனியார் கிட்ட குத்துருந்தீங்க. அப்ப ரேஸ் விட்டுருந்தாங்க, அவங்க அதை வச்சு ரேஸ் கிளப் ரேஸ் கோர்ஸ் கிளப் எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் மூடியாச்சு. இப்ப அங்க ஒரு ஏரி மாதிரியோ இல்ல ஒரு குட்டை மாதிரி இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் உங்க கை அப்படியே அடுத்த ஒரு பொருள் இருந்தா அப்படியே அலையிறீங்க? யாரா இருந்தாலும் அரசியல்ல வரவங்க. பட் வேஸ்டா தானே இருக்கு அந்த. அது வேஸ்ட் கிடையாது. அங்கதான் இதையே எங்க என்ன பிரச்சனைனா, பூரா சினிமா பார்த்துட்டு ஒரு மாதிரி வந்து தாந்தோணித்தனமா தற்குறித்தனமா அறிவை வளர்த்துக்காதனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் அந்த இடம் வேஸ்டா, அது வந்து வெள்ளப்பெருக்க தடுக்கிற ஒரு இடம். ஓகே, அது வந்து புல்வெளி இருந்தது. குதிரை பந்தயம் நடந்த போது கூட அங்க பேர நிலத்தடி நீர் ஒட்டுமொத்தமா கிண்டியில இறங்குச்சு. கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து, கிண்டி எஸ்டேட்ல இருந்து, வேளச்சேரி பர்பைலாங் ரோட்ல இருந்து, ராஜ்பவன்ல இருந்து, சைதாப்பேட்டை வர நிலத்தடி நீரை பாதுகாத்த இடம் அது. ஏரியை உருவாக்கலான்றீங்க நீங்க? ஏரியை மனிதர்களுக்காக ஒரு ஏரியை கூட உருவாக்கலாம். உள்ள ஆழ்துளை கிணறு போட்டு சுத்தி இருக்கிற தண்ணியெல்லாம் இறக்கி விட்டா அந்த இடத்த ரீசார்ஜ் பண்ணலாமே. ஒரு ஏரியை உருவாக்குறது பெரிய விஷயமா, இல்ல தலைமைச் செயலகம் கட்டடம் கட்டுறது பெரிய விஷயமா? கூட்டணுவாங்க என்ன ஒரு கிளடி ஒரு சென்னைக்குள்ள ஒரு ஏரியை உருவாக்க சொல்லுங்க பார்க்கலாம். பண்ண முடியாது. அதாவது சரி ஏரி கூட வேணாம், அதுல வந்து ஒரு சின்ன சின்ன நீர்நிலை, ஒரு குட்டை, ஒரு சின்ன ஒரு ஏரி அப்படி பண்ணி வச்சுட்டு குழந்தைங்க போய் சாயந்தரத்தை விளையாட்டும், பெரியவங்க வாக்கிங் போட்டோம், 4 மரத்தை வைங்க, குருவி காக்கா எல்லாம் வந்து இருக்க போகுது. பக்கத்துல கிண்டி நேஷனல் பார்க், அங்க வந்து ஒரு அது வந்து ஒரு சரணாலயத்துக்கு சமமான ஒரு இடம். அதுல இருந்து கரெக்டா 100 மீட்டரு பறவையில இருந்து, குரங்குல இருந்து, மான்ல இருந்து எல்லாம் கூட இரவுல கூட வந்து போற மாதிரி ஒரு அமைப்பு பண்ணுங்க. கீழே வந்து அந்த ரோட்டுக்கு கீழே ஒரு பாலம் மாதிரி ஒண்ணு போடுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு 2 மாசத்துல நைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இதுக்குள்ள வந்துடும்.
போர் அடிச்சு போச்சு இல்ல, இங்க புல்லு இருக்கும், இதை மேய வரும். ஒரு இடம் வந்து ஒரு அழகா அவங்க எவ்வளவுதான் அழிப்பீங்க, எவ்வளவுதான் வேணும், உங்க உங்க ஆசைக்கு ஒரு அளவே இல்லையா? ஏன்னா பிறக்கும் போதே எல்லாம் வந்து 100 200 ஸ்கொயர் ஃபீட் ரூம்ல தான் இருந்தீங்களா? 2000 ஸ்கொயர் ஃபீட் ரூம்ல தான் இருந்தீங்களா? எளிமையா வாழ தெரியாது. ஐயா காமராஜருக்கு இந்த மாதிரி தண்ட செலவு பண்ணுன்னு தோணல, எம்ஜிஆர் அவர்களுக்கு தண்ட செலவு பண்ணுன்னு தோணல, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தண்ட செலவு பண்ணுன்னு தோணல. கலைஞர் அவர்கள் அந்த விஷயத்துல அது கட்டினதுமே நான் என் போன்றவர்கள் அதை வந்து எங்களுக்கு அதுல ஏன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மரங்கள் அதுல இருந்து வெட்டினாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளையிங் ஃபாக்ஸ் ஃப்ரூட் ஈட்டிங் பேட் வந்து இருக்கும் அது உள்ள. அதே மாதிரி வந்து உங்களுக்கு பாண்ட் அவுலு, ஸ்பாட்டட் அவுலு, அதுக்கப்புறமா வந்து ட்ரீ பை, உட்பெக்கரு, இதெல்லாம் அது உள்ள நான் சின்ன வயசுல கணக்கு எடுத்திருக்கிறேன் ஒரு பத்திரிகையாளரா. அந்த கட்டடம் அதாவது ஓமந்தூரார் எஸ்டேட் இருந்து பாருங்க, அது அந்த இடத்துல அதை இடிச்சிட்டு கட்டணுமா அவ்வளவு மரம். அதுல ஒரு 2-3 மரத்தை எடுத்துன்னு போயிட்டு கேஎம்சி உள்ள வச்சாங்க, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்ல. அது அப்புறம் அந்த மரம் வளரல, பட்டு போச்சு. எல்லாம் 100 வருஷம் 150 வருஷம் இருந்த மரம். ஏன்னா அது மரம்ன்றது என்ன, அது நீங்க சுவாசிக்கிற காத்தை திருப்பி கொடுக்குற ஒரு 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 தாய். அது எதை பத்தியும் கவலைப்பட, எதனா பார்த்தா உடனே வெட்டி கட்டடத்தை கட்டி கான்ட்ராக்டர் கூப்பிட்டு 10% 30% கமிஷன் வாங்கி திருடின்னு போயிடணும். இதே திருட்டு கும்பல் வேலை தான் நடக்குது. அப்ப ஆட்சி மாறிச்சுன்னா எங்க உங்களுக்கு காட்சி மாறிச்சு? 4 அதிகாரி சொல்லதான் செய்வாங்க, இடம் பத்தல இடம் பத்தல, எல்லாரும் கார் வாங்கிக்கிங்க. இடம் பத்தாதான் கலைவாணர் நகரத்தை வண்டியை விட்டு அங்கிருந்து பஸ் பிடிச்சுவாங்க எல்லாம் அரசாங்க வேலையில பாக்குறவங்க. எப்ப எவ்வளவுதான் வேணும் உங்களுக்கு? உங்க ஆசைக்கு ஒரு அளவே இல்லையா? ஏதோ நீங்க தான் அப்படியே ரொம்ப சிறந்து சேவை எல்லாம் டிஜிட்டல் இந்தியா தானே ஆகுது. டிஜிட்டல் இந்தியா ஆகுது, கம்ப்யூட்டர் மயமாக்குதுல. அப்ப இட பற்றாக்குறையா வருது. மனநிலையில பிரச்சனை. இன்னும் பெருசா ரூம் வேணும், இன்னும் பெருசா பாத்ரூம் வேணும், இன்னும் கார் 10 கார் நிறுத்துறதுக்கு இடம் வேணும். இங்க மாத்த வேண்டியது சிக்கனம்ன்ற எண்ணம் ஃபர்ஸ்ட் அரசுக்கு வரணும். சிக்கனம்னா என்னன்னு தெரியாம பணத்தை எடுத்து தாராள பிரபு மாதிரி செலவு பண்றது ஒண்ணு. அதே மக்களுக்குன்னு வரும்போது கஞ்ச பிரபுவா செலவு பண்றது. என்னன்னா இவங்க கொடுக்குற 200 யூனிட்டை மக்கள் பயன்படனா 500 யூனிட்டுக்குள்ள செலவு பண்ணும். அப்ப இந்த சிக்கனம் வந்து மக்களுக்கு கொண்டு வைக்கிறீங்கல்ல, நீங்க ஏன் அந்த சிக்கனத்தை பார்க்க மாட்டேன்றீங்க? அப்புறம் 2.5 லட்சம் ரூபா இருக்கணும் தனி குடும்ப வருமானமோ தனிநபர் வருமானமோ. எதுக்கு? சிலிண்டர் வாங்குறதுக்கு. தூய்மை பணியாளருக்கு 800 சில்லற ரூபா கேட்கிறாங்க அவங்க. அவங்களுக்கு வந்து கோர்ட்டு கலெக்டர் சொன்னது பிரகாரம் அவங்களுக்கு வந்து 700 சில்லற இருக்கு. அந்த 100 ரூபாவை ஏத்தி குத்தா அவங்க 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடுறாங்க. யோசிச்சு பாருங்க நீங்க. அப்போ ஒரு நாளைக்கு வந்து 800 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 800 சில்லறன்னு வச்சுக்கோங்க. 800 × 30 என்ன ஆச்சு? 24,000 ரூபாய். அந்த சில்லற காசை சேர்த்தா 25,000 ரூபாய்க்கு மேல போறாங்க. 25,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய். தூய்மை பணியாளர் கூட சிலிண்டர் வாங்க அளவுக்கு முடியாத அளவுக்கு ஒரு சட்டத்தை போட்டு வச்சுக்கிறீங்க. இப்ப இதுல வந்து செக்யூரிட்டி வேலை பாக்குறவங்க, கார் ஓட்டுறவங்க, ஓலா ஓட்டுறவங்க, உபர், அன்னாட காசி, டெய்லி வேலை பாக்குறவங்க, பிளம்பரு, கார்பெண்டர்லாம் வருமானம் டு வருமானம் டைட்டா பார்த்தா எப்படி அந்த திட்டத்துல வருவாங்க? வர முடியாது. அப்ப இதெல்லாம் வந்து குறைக்க தெரியுது. மக்களுக்கு ஒரு விஷயம் போனோம்னா அதை குறைக்கணும். ஆவின் பால் பாக்கெட்ல 50 ml வந்து குறைக்க தெரியுது போன ஆட்சியில. கூட்டி கொடுக்கணும்ன்றது இல்ல. ஆனா உங்களுக்கு எல்லாம் வண்டி இனோவா கார் கேக்குது, கான்வாயில இன்னும் 4 வண்டியை சேர்த்துக்கு கேக்குது, 10வது மாடியில விரிவாக்கம் கேக்குது, புதிய தலைமைச் செயலகம் கட்டணும்னு தோணுது. என்ன என்ன ஏன் உங்க காசுல எல்லாம் நீங்க பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் விஜய் அண்ணா வந்து சொந்த காசை செலவு பண்றான்னு சொல்லிட்டு இளம் பெண்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. பழைய வீடியோ இன்னும் வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த லேடி எல்லாரும் தேடிட்டு இருக்கு. இல்ல அது ஒண்ணு. இப்ப இன்னொருத்தங்க புதுசா அவரு காசுல இருந்துதான் அவர் பண்றாரு, உங்களுக்கு தெரியாதா? கஜானாவை தொடச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. சொந்த காசுல இடத்த வித்து பண்றாராமா. எந்த இடத்த வித்து பண்ணாருன்னு தெரியல. அப்போ எவ்வளவு 2005க்கு பிறகு பிறந்த குழந்தைகள் ஒண்ணுமே தெரியலங்க. அவங்களுக்கு வந்து நீங்க எதனா ஒரு இன்ஸ்டால ஒரு விஷயத்த சொல்லி விட்டுட்டீங்கன்னா அவங்க நம்புறாங்க. அதை பரப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு ஒரு அடுத்த தலைமுறை வந்து போயிட்டு இருக்குது. இப்ப இவங்கெல்லாம் வந்து எப்படி கேள்வி கேட்பாங்க? எதுக்கு இப்ப ரூம் இருக்கா அமைச்சர்களுக்கு? இருக்கு. இப்ப அமைச்சர்கள் கார் விட்டுன்னு இருக்கிறாங்களா? விட்டுன்னு இருக்கிறாங்க. எந்த அதிகாரி வந்து இப்ப ரூம் கேட்டது? இல்ல இப்ப தலைமைச் செயலகம் புதுசா கேட்டது? இல்ல எந்த பொதுமக்கள் வந்து கேள்வி கேட்டது புதுசா எங்களுக்கு தலைமைச் செயலகம் வேணும்னு? அதான் கலெக்டர் பில்டிங் எல்லாம் கட்டுறீங்க, கிராமங்கள்ல கட்டுறீங்க, மற்ற மாவட்டத்துல பிரிக்கும் போது கட்டுறீங்க, அங்க மருத்துவமனை கட்டுறீங்க, கட்டின்னு போங்க. ஏன்னா மத்த ஊர்ல பரவாயில்ல, சென்னையில இடம் நெருக்கடி இருக்கு. திருப்பி திருப்பி இப்ப இந்த பில்டிங் என்ன பண்ண போறீங்க? இதை இடிச்சுட்டு இங்க எதனா ஒரு கட்டடம் கட்டணும். அப்ப அங்க ஒரு 2000 ரூபாய் 2000 கோடி செலவு பண்ணினோம். இந்த இடம் சும்மா தானே இருக்கு, 4-5 வருஷம் ஆட்சி இருக்குல்ல, இதுக்கு ஒரு டெண்டரை விட்டு இங்க எதனா ஒண்ணு கட்டணும். அது ஒரு 1000 கோடியில இது ஒரு டெண்டர். இப்ப 3000 கோடி ஆகி போச்சா?
3000 கோடிக்கு 20% கமிஷன்னா எவ்வளோ? 600 கோடி. யார் அப்பா வீட்டு காசு? நீங்களே கட்ட போறீங்களா? கான்ட்ராக்ட் விட மாட்டீங்க, தமிழக அரசே கட்டுமா? இதுதான் ஊழலோட விதை. இந்த புது கட்டடம் கட்டுறதுல இருந்து தான் ஆரம்பிக்கிறது. நேற்று கூட பேரவையில் என்ன சொல்றாரு? கட்டடங்கள் எங்கெல்லாம் ஏதோ பாதிப்பா இருந்தாலும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எதிர்கட்சியில இருந்தவங்க எல்லாம் வந்து சொல்லுங்க, முதலமைச்சர் வந்து உத்தரவு போட்டிருக்கிறாரு, அந்த மாதிரி கட்டடம் எதுவா இருந்தாலும் இடிச்சு வந்து உடனே சரி செஞ்சு கொடுத்துடணும், உடனே கட்டடம் கட்டணும். உங்களோட ஆர்வம் எங்க இருக்கு தெரியுதா? சிமெண்ட், ஸ்டீலு, கான்ட்ராக்டரு. ஏன்னா இதுலதான் துட்டு. ரியல் எஸ்டேட்டு, அதுலதான் உங்களோட ஆர்வம் இருக்கு. ஏன் வேலை வாய்ப்பு கொடுங்களேன். இப்போ தலைமைச் செயலகம் கட்டினா 2000 கோடி தேவைப்படுது. தூய்மை பணியாளருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு அவ்வளவு தேவை. அதுல ஒரு சில பேர் பேசுறாங்க, சென்னை ஒண்டி பார்க்க முடியாது, மொத்த தமிழ்நாடு தான் பார்க்கணும். மொத்த தமிழ்நாட்டுல இருந்து தானே குப்பை வருது, சென்னையில ஒண்டி தான் குப்பை இருக்கா? பிழைக்கிறவங்க, வயிற்று பொழப்புக்கு பிழைக்கிறவங்க, வேலை செய்யறவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும்னா அரசு வெக்கப்பட வேணாம்? எம்எல்ஏக்கு 1 லட்சம் ரூபாய் இப்ப கூட அகவிலைப்படி கூட்டி கொடுக்குறீங்க, அது யாரை கேட்டீங்க? அது என்ன அவங்க அப்படியே புதுசா எதனா எக்ஸ்ட்ரா வேலை செய்யறாங்களா? இப்ப தூய்மை பணியாளருக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயம்னா இது எப்படி பாக்குறது? ஏன்னா கோடி கணக்கில் கொட்டியா தூக்கி கொடுக்க போறீங்க, கொஞ்சம் காசு போகுது. அப்போ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு மனசுல. உங்களுக்கு வந்து என்னன்னா மாற்றுலாம் கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்களோ அதை விட அதிகமா லம்பா வெயிட்டா பண்ணணும்ன்றது ஏதோ வந்து ஒரு அந்த புள்ளியில தான் போகுது. ரொம்ப ஒரு இந்த விஷயமும் இன்னைக்கு நீங்க சொல்லதான் இப்ப நானுமே கூட அந்த பத்திரிகையில் நான் செய்தியை பார்த்தேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான், என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். அட் த சேம் டைம் அரசனுடைய அந்த செலவினங்களை குறைக்கிறது தான் மக்கள் நன்மை பயக்கும் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம தவிர்க்க முடியாத நம்முடைய ஆளுமையாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் ஐயா செங்கோட்டையன் அவர்கள். அவர் மீண்டும் மீண்டும் அந்த விஷயங்களை, குதிரை பேர விவகாரங்களை வந்து சட்டமன்றத்தில் எழுப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவருக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை பேசக்கூட அனுமதிக்கல அப்படிங்கிற சுச்சுவேஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது போற போக்கு ரொம்ப சீரியஸா இருக்குதோ. ஏன்னா இதை டிடிவி தினகரன் போய் ஆளுநரை மீட் பண்ணிருக்கிற செய்தி நம்ம பாக்குறோம். கார்த்தி சிதம்பரம் கண்டிச்சிட்டு இருக்கிறாரு தொடர்ச்சியா. எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் நம்ம? அதாவது கம்பம் பக்கத்துல காமையங்கவுண்டன்பட்டியில இருக்கிற ஒரு சூப்பரான இடம் தான் விவேகானந்தர் நகர். டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைகள், 33 அடி தார்ச்சாலை வசதி, குடிநீர் வசதி, இயற்கைக்கு நடுவுல நல்ல காற்றோட்டமான இடத்துல இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான சாய்ஸ். நீங்களும் உங்களோட பிளாட்டை புக் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல இருக்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஆட்சியை வந்து கவுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த ஆட்சியை வந்து எப்படின்னா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு செய்தி வந்து பரப்பி கொண்டே இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, எங்களுக்கு இது நடந்துரும், ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க, மக்களே இதை பாருங்க, உங்க ஆட்சியை கவுக்க பாக்குறாங்க, அத்தை பண்ண பாக்குறாங்க, அப்படி இப்படின்னு சொல்றது. அதாவது எப்படின்னா, பகல்லலாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஏழை வேஷம் போட வேண்டியது, ஐயோ வருமானம் இல்லாத. அது மாதிரி நைட்ல என்ன பண்றதுன்னா முகமூடி போட்டு போய் கொள்ளையடிக்க வேண்டியது. இதெல்லாம் படத்துல ஒரு சில காட்சிகள் கேட்பேன். பார்த்தான்ப்பா, அவரு ஏதோ பேப்பர் கடை வச்சிருக்காரு, அவரு ஏதோ மரம் வெட்டுறாரு, அவரு போய் திருடுவாராப்பா, அவனே பாவம் இல்லாத பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. மற்ற நேரத்துல அதாவது என்னன்னா, திமுக அதிமுக சேர்ந்து தாவேக்காவை கவுக்க பாக்குது. இதுதான் நெரேட்டிவ். இந்த நெரேட்டிவை செட் பண்ணி காரணம் என்ன? திமுகல நிறைய பணம் இருக்கு, அதிமுகவுக்கு ஆசை இருக்கு, எடப்பாடி பழனிசாமி எப்படின்னா முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு திமுக வந்து வேலை பார்க்குது. இந்த செய்தியை வந்து தொடர்ந்து வெக்கமே இல்லாம பரப்பிட்டு இருக்கீங்க. ஆனா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அந்த சைடு குதிரை பேர அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை வந்து அமைச்சர் செங்கோட்டையன் வந்து ஊக்குவிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ இன்னும் 10 பேர் வருவாங்கன்னா என்ன சொல்ல வர்றாரு? ஒரு 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 இடத்துல வந்து நீங்க வந்து நின்று ஒரு இடத்துல ஜெயிக்கிறாங்க, ஓட்டு வாங்குறாங்க, அந்த கட்சியில இருந்து வராங்க, நாங்க சேர்த்துக்க போறோம்னா என்ன சொல்லுவாங்க? இன்னொன்னு இதை ஏன் தொடர்ந்து சொல்றாங்கன்னா, போனவங்களுக்கே பதவி எதுவும் கிடைக்கல, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. மத்தவங்க வரலாமா வேணாமான்றவங்களுக்கு அந்த பிரேக் வந்துடக்கூடாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் வர போறாங்க, இன்னும் நிறைய பேருக்கு பதவி, இன்னும் நிறைய பேருக்கு வந்து நல்லா இருக்கு, விஜயண்ணா தான் எல்லாமே ஃபியூச்சர் அப்படின்றத பிரச்சாரம். இப்ப ஐடி விங்க கூட விட்டு வைக்கல. ஐடி விங்ல இருந்து இப்போ சமீபத்தில் அதிமுக ஐடி விங்ல பொறுப்புல இருந்தாரு ஐயா சிங்கை ராமச்சந்திரன். அவர் போய் ஜாயின் பண்ணிருக்கிறாரு. பார்த்தீர்களா, அதிமுகவுடைய முதல் ஐடி விங் செயலரே அங்க போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்கல்ல. இல்ல, அது மன்னிக்கணும், அவர் முதல் ஐடி விங் செக்ரட்டரி கிடையாது. அவர் வந்து 2014 ஐடி விங் வந்து அதிமுக கொண்டு வராங்க. ஜெயலலிதா சேர்ந்தாரு அவர். ஆமா, அம்மையார் ஜெயலலிதா முன்னாடி தான் அவர் சேர்ந்தாரு. முத சேர்ந்தவர் வந்து ஆஸ்பேர் சுவாமிநாதன். அவர் தான் ஐடி விங் செக்ரட்டரியா ஃபர்ஸ்ட் நியமனம் பண்ணாரு. ஆஸ்பேர் சுவாமிநாதன் கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்கிறாரு. 2 வருஷம் இருந்ததுக்கு அப்புறமா அவர் ஆஸ்பேர் வந்து எப்படின்னா வந்து ஒரு சில விஷயம் எல்லாம் பார்த்துக்கிட்டெல்லாம் பேச மாட்டாரு. என்ன பண்ணிருக்காரு, இவர் அம்மா கிட்டே போய் வாய விடுறாரு. என்னன்னா, கம்ப்யூட்டர் பிரகாரம் நீங்க வந்து ஒரு சில தொகுதி தோத்துருவீங்கன்னு அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறம் இல்ல நான் நீ என்ன சொல்றேன்னு கேட்கலன்னா, இல்ல என் கம்ப்யூட்டர் அப்படிதான் சொல்லுது. அப்ப இந்த ஐடி விங் வந்த புதுசுன்னு அன்னில இருந்தே அவங்க வந்து வாய் கொஞ்சம் இவருக்கு பதஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும்பொழுது ஏதோ ஒரு வேலை சொல்றாங்க. நான் எல்லா வேலையும் பார்க்கணும்,
என்ன போய் ஒரு இடத்துல வேலை சொன்னீங்கன்னா அப்படின்ற மாதிரி ஏதோ பேசுறவனா என்ன பண்றாங்க, சரி இவர் ஐடி விங் இருந்தது போதுன்னு சொல்லிட்டு அவரு தூக்கிட்டு அடுத்தது சிங்கே ராமச்சந்திரன் வராங்க. அப்பா என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட அப்பா வந்து ரொம்ப கட்சி மீது விசுவாசமா இருப்பாரு. அவர் வந்து ராமச்சந்திரன் வந்து கட்சிக்காரங்க எல்லாருக்கிட்டுமே வந்து பெரிய விசுவாசம், அவர் மீது மதிப்பு மரியாதை இருக்கு, அப்பா மாதிரியே நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வாழ்த்தி அந்த பூங்கொத்து வாங்கிட்டு அந்த கார்டை கொடுப்பாங்க. இல்ல அவருமே சொல்றாரு, நான் அப்பா மாதிரி விசுவாசமா இருப்பாம்மா, கட்டாயமா இருப்பாமான்னு அவரும் சொல்றாரு. அதான் இப்ப ரெட்டலைக்கு துரோகம் பண்ணுங்க, அப்பா மாதிரி விசுவாசமா இல்லாம. அதான் பண்றது, அதுதான் நோக்கம். அப்ப சட்டமன்றத்துல வந்துட்டு இதெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி வெளியில வந்து பேசிட்டு நீங்க எல்லாம் பேசவே கூடாதுன்ற மாதிரி அதிமுக காரங்க பேசிட்டு, அதாவது இது என்னன்னாங்க, அந்த அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணக்கூடும். அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவரு ஒண்டி கிடையாது ஐடி விங்ல. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து ராஜ்சத்தியன் இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ ராஜ்சத்தியன் நினைக்கிறேன். இப்ப ராஜ்சத்தியன் பாக்குறாங்க இல்ல கோவை சத்தியன் பாக்குறாங்களா எனக்கு சரியா தெரியல. நிறைய பேர் வராங்க. அப்புறம் அதிமுகல வந்து நிர்மல்குமார் ஒரு நாள் பாத்துக்கிட்டு இருந்தாரு நினைக்கிறேன். நிர்மல்குமார் அந்த அது அதாவது ஏடிஎம்கேல வந்து என்னன்னா, அந்த ஐடி விங் வந்து சமீப காலமா வந்து அந்த கரெக்டா டெபினிஷனுக்குள்ள அது வரல. ஏன்னா அது நடுவில் அங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் ஆகி தடமாற்றம்லாம் மாறி இந்த பொறுப்பாளர் அந்த பொறுப்பாளர், அதுக்கப்புறம் மாவட்டத்துக்கு ஒரு தலைவர், ஜோனுக்கு ஒரு தலைவர் எல்லாம் மாதிரி போட்டதுல நிறைய கன்ஃபியூஷன் ஆச்சு. அதே மாதிரி கார்த்திக்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவருமே வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்துட்டு அந்த அந்த யூனிட் எல்லாம் டிஸ்மேண்டில் எல்லாம் பண்ணி அது ஒரு மாதிரி கச்சாமுச்சான்னு போச்சு. ஆனா ஆரம்பிச்சது என்னமோ ஃபர்ஸ்ட் அதிமுக தான். ஆனா இன்னைக்கு அதிமுக வந்து அதை வந்து மீட் எடுத்து அது இன்னும் சரி பண்ற, அதாவது இப்ப ஐடி விங் எப்படின்னு போயிடுச்சுன்னாவே எல்லா கட்சிக்குமே பொருந்தும். அதுவும் குறிப்பா தாவேக்கா மாதிரி ஒரு கட்சியை நீங்க எதிர்கொள்ளணும் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்குன்னு ஒரு தலைவர் போடணும். ஒரு ஐடி விங்குள்ளேயே உட்பிரிவு, இனிமேல் இடத்துக்கு ஜோனுக்குன்னு இருக்குது இருக்கட்டும், வாட்ஸ்அப்புக்கு ஒருத்தர், ஃபேஸ்புக்கு ஒருத்தர், இன்ஸ்டாக்கு ஒருத்தர், ட்விட்டருக்கு ஒருத்தர், இப்படி எல்லாம் போட்டாதான் நீங்க வந்து தாவேக்காவை எதிர்கொள்ள முடியும். ஏன்னா தாவேக்காவை பொறுத்தவரை ஒரு கண்டென்ட் உண்மையோ பொய்யோ போட்டு அது பாட்டுன்னு ஒரு 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் போட்டு இன்னொன்னு அவங்க பணம் செலவு பண்ணி அதை பண்றாங்க. இங்க வந்து பண செலவு கிடையாது. ஒரு பொறுப்பாளரை நியமனம் பண்ணுவாங்க, அவங்க வந்து செலவு பண்ணி போயிட்டு இருக்கணும், கை காசு போட்டு பண்ணணும். ஆனா அவங்க அப்படி இல்லை, பணம் செலவு பண்ணி அதை வந்து அவங்க பண்றாங்க. அவங்களுக்கு இருக்கிறதே ஐடி விங் தான், அது கட்சியா ஐடி விங், தனியா ஐடி விங்னு ஒண்ணு கிடையாது. அப்ப அது கட்சியா ஐடி விங்னும் போது அதை எதிர்கொள்ற அளவுக்கு திமுகவோ அதிமுகவோ எந்த அளவுக்கு பலப்படுத்த வேண்டியது இருக்கு. என்ன அதுல இருந்து என்ன சொல்ல வந்தீங்க ராமச்சந்திரன் மேட்டர்ல என்ன சொல்ல? இல்ல அவர் வந்து என்னன்னா, அவர் முதல்ல ஃபர்ஸ்ட் போடல, அவரு தான் வந்து ஐடி விங்கை உருவாக்கி விட்டாருன்ற மாதிரிலாம் ஒரு சிலர் செய்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. அது 2014 அவருக்கு முன்னாடியே வந்து இன்னொருத்தர் இருந்தார், ஆஸ்பேர் சுவாமிநாதன். அதுக்கப்புறம் தான் இவர் வரார். சோ செங்கோட்டையன் சொல்றதுல என்ன மாதிரி பிழைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல அவர் பிழைகள் இல்ல, அவர் இருக்கிறவங்க வராங்க, நாங்க என்னங்க பண்ண முடியும்? வந்து ஆசை காட்டுறாரு. அந்த குதிரை பேர அரசியல், மத்த கட்சியில இருந்து ஆளுங்களை பிடிக்கிற வேலையை, புள்ள பிடிக்கிற வேலைன்னு சொல்லிட்டு டிடி விதிநகரன் சொல்லுவாரு. அந்த வேலையை வந்து இப்ப இவரை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அவ்வளவுதான். அது சொந்த இப்ப கவர்னர் கிட்ட போயிட்டு மனு கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அது பதில் சொல்றதுக்கு ஒருத்தருக்கு ஒரு வழி கிடையாது. இது அறமற்ற மோசமான அரசியல், மட்டமான மலிவான. இடைத்தேர்தலுக்கு தயார் அப்படிங்கிற ஒரு மூடுக்கு வராங்களான்னு கண்டிப்பா அதை நோக்கிதான் அவங்க பயணம் பண்றாங்க. ஏன்னா இப்ப வந்து இன்னும் ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்கன்னா ஒரு 10-12 சீட்டை சேர்த்து நிறுத்திட்டா இந்த 108 கூட ஒரு இன்னொரு 10-12 வந்துச்சுன்னா 118 119 ஆயிடலாம். இனிமேல் யாரோட தயவும் வேணாம், கம்யூனிஸ்ட் குறை சொன்னாலும் பரவாயில்ல, விசிகே அது சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம சொந்தமா நிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு 5 பேர் ராஜினாமா பண்ணணும். எதனா கட்சியில இருந்து யாருன்னா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, டெய்லி காலைல எழுந்து பல்ல வலிக்கிட்டு 10 பேர் வர போறாங்க 5 பேர் வர போறாங்கன்னு சொல்லிட்டு கூவி கூப்பிடுறது வேலை. இதுதான் இவர் அவை முன்னவர் வந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் வந்து இப்போ இந்த ஏஜென்ட்டுங்கெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, காலையில வேலைக்கு தேவைன்னா போயிட்டு வண்டி எடுத்துன்னு போயிட்டு அந்த டீ கடையாண்ட நிற்பாங்க, அப்புறம் மாவு மிஷினாண்ட நிற்பாங்க, அப்புறம் புளிய மரத்தாண்ட போய் நிற்பாங்க, யாருன்னா வேலை இருக்கிறீங்களாப்பா அப்படின்வாங்க. அந்த வேலையை தான் இப்போ அவர் பார்த்துக்காரு. அது மாதிரி ஒவ்வொரு அலுவலகமா ஒரு கட்சி ஆஃபீஸை போயிட்டு இப்போ அதிமுகவில் பண்ணிட்டாங்க, அமமுகவில் பண்ணிட்டாங்க, அடுத்து வேற எதுனா கார் கொடுக்குறாங்க எம்எல்ஏக்கு. இதெல்லாம் எப்படின்னா பார்த்தீங்களா செய்வார் அவரு. அதாவது மக்கள்கிட்ட போய் அன்னைக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணி உழைச்சிருந்து இல்ல ஒரு கூட்டணின்னு ஒண்ணு வச்சிருந்தா சீட்டு கூட வந்திருக்கும். அந்த நேர்மையான அரசியல் பண்றதுக்கு நமக்கு முடியல. ஆனா மாறாக வந்து இந்த குறுக்கு வழி அரசியல் இருக்குல்ல, குதிரை பேர அரசியல், இதை பண்ணிட்டு கேட்டா இது குதிரை பேரம் இல்ல, அதாவது நாமினேஷன் ரிஜெக்ட் ஆனதுக்கும் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு ஒரு கட்சியில போய் சேர்றதுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு எக்ஸிஸ்டிங் அமைச்சர், ஒரு மூத்த அரசியல்வாதினா இவரு தான், அவருக்கு வித்தியாசம் தெரியும். ஆனா அவர் அரசியல் ரீதியா அதை வந்து மடைமாற்றம் பண்ணி அதை நியாயப்படுத்தணுன்றதுனால அவர் இப்படி பேசுறாரு. என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். சட்டமன்ற ரீதியாகவும் சரி, வெளியிலும் சரி, பல விதமான விஷயங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அடுத்த நிகழ்வு சமூக தொடர்ச்சியா பேசலாம் சார். ரொம்ப நன்றி. நன்றி.